அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நித்யா, கெரியர் கன்சல்டன்ட். நாம இன்னைக்கு இந்த வீடியோல இந்தியன் என்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம பத்தி பார்க்கலாம். இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. என்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனும் இதை ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம் யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற ஒன் ஆஃப் த நேஷனல் லெவல் எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம் எதுக்காக கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஏ, குரூப் பி சர்வீசஸ்ல தேவைப்படுற என்ஜினியர்ஸ்க்காக கண்டக்ட் பண்ற எக்ஸாம் இது. ஸோ இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணோன்னே என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வேஸ்ல ஒர்க் பண்ணுவோம், சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுவோம், மிலிட்ரி என்ஜினியர்ஸ் சர்வீஸ் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சென்ட்ரல் வாட்டர் இன்ஜினியரிங் சர்வீசஸ், டிஃபென்ஸ் சர்வீசஸ் இன்ஜினியரிங் விங்ஸ், இந்த மாதிரி இன்னும் கவர்மெண்ட்ல இன்ஜினியர்ஸ் ரெக்வயர்டா இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்காக தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள். அதுக்கப்புறம் அதர் கேசஸ்க்கு நம்ம நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸை ரெஃபர் பண்ணணும். ஸோ அதர் தென் இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க நோட்டிஃபிகேஷனை கேர்ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி நீங்க எலிஜிபிளா இல்லையான்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 to 30 இயர்ஸ். அதே மாதிரி கேட்டகரி வைஸ்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் டீட்டெயில்டாக நோட்டிஃபிகேஷன்ல இருக்கு. நீங்க கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ கண்டிப்பா இன்ஜினியரிங் டிகிரி தேவை. அதை பத்தி ஃபர்தரா நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ என்னென்ன இன்ஜினியரிங் டிகிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்ஜினியரிங் டிகிரிஸ் கேட்டகரிஸ் 4ஆ பிரிச்சிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு தேவையான ரெக்வயர்மெண்ட் இருக்கிற போர்டுக்கு ரிலேட்டடான இன்ஜினியரிங் டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அதர் இன்ஜினியரிங் டிகிரி ஹோல்டர்ஸ் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அலௌடு கிடையாது. ஸோ யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுத முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்ல இருக்கிற இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் யாருமே இந்த எக்ஸாம் எழுத முடியாது. அவங்க ஏதாவது ஒரு கேட்டகரியை சூஸ் பண்ணா கூட அவங்க எழுத முடியாது கண்டிப்பா. ஸோ என்னென்ன கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், அப்பேரல் இன்ஜினியரிங், லெதர் டெக்னாலஜி, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, பெட்ரோலியம் இன்ஜினியரிங், பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங், ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி இன்ஜினியரிங். இந்த இன்ஜினியரிங் டிகிரிஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது அவங்க. ஸோ நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்னு எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல. அட்டெம்ப்ட் உங்களோட ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிற வரைக்கும் நீங்க எழுதிக்கலாம் எக்ஸாம்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் இதை 4 கேட்டகரிஸ்ல பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேண்டிடேட்டும் ஏதாவது ஒரு கேட்டகரியை சூஸ் பண்ணி தான் எக்ஸாம் எழுத முடியும். ஸோ என்ன 4 கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இந்த 4 டிகிரி ஹோல்டர்ஸ், அது இல்லாம இதுக்கான ரிலேட்டடா இருக்கிற டெக்னிக்கல் நாலேஜபிள் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு எழுதுறதுக்கு எலிஜிபிள். ஸோ இதை பத்தின டீட்டெயில்டு எஜுகேஷனல் எலிஜிபிலிட்டி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல ரொம்ப கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 இன்ஜினியரிங் கேட்டகரி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு ரிலேட்டடா வேற ஏதாவது கோர்சஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க எலிஜிபிளா இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ நீங்க நோட்டிஃபிகேஷன்ல போய் கிளியரா செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பிரான்ச் செலக்ஷன் நம்ம ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட எக்ஸாம்ஸ்ல பிரிலிம்ஸ்ல 2 பேப்பர் இருக்கு. ஸோ பேப்பர் 1 எல்லாருக்குமே காமன். ஆனா பேப்பர் 2 நீங்க பிரான்ச் என்ன செலக்ட் பண்றீங்களோ அதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணும்போதே நம்ம என்ன பிரான்ச்ல எழுத போறோம் அப்படிங்கறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். ஸோ எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் 3 ஸ்டேஜ்ல இருக்கு. ஒன்னு பிரிலிமினரி எக்ஸாமினேஷன், 2வது மெயின் எக்ஸாமினேஷன், 3வது பர்சனாலிட்டி டெஸ்ட், தட் இஸ் இன்டர்வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா, பிரிலிம்ஸ்ல நமக்கு 2 பேப்பர் இருக்கும். 2 பேப்பருமே அப்ஜெக்டிவ்ஸ் பேப்பர். பேப்பர் 1 ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆப்டிடியூட் பேப்பர். இது 2 ஹவர்ஸ் நடக்கும் எக்ஸாம், 200 மார்க்ஸ்க்கு. பேப்பர் 2 இன்ஜினியரிங் டிசிப்ளின். நீங்க 4 கேட்டகரியில எதை சூஸ் பண்ணிருக்கீங்களோ அதனோட கோர் சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் 3 ஹவர்ஸ் நடக்கும், 300 மார்க்ஸுக்கு. டோட்டலா பிரிலிம்ஸ் 500 மார்க்ஸ்க்கு நடக்கும். ஸோ 2 பேப்பர்லயுமே நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் சிஸ்டம் இருக்கு. அதாவது 1/3 மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஸோ ப்ரிலிம்ஸ் மார்க்கும் ஃபைனல் கவுண்டிங்க்கு எடுத்துப்பாங்க. ஸோ நம்ம இந்த எக்ஸாம்ஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். 2வது மெயின்ஸ். ஒன்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுனா நம்ம மெயின்ஸ்க்கு எலிஜிபிள். ஸோ மெயின்ஸ் 2 பேப்பர் இருக்கு. 2 பேப்பருமே டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். ஸோ டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் 1 3 ஹவர்ஸ் 300 மார்க், பேப்பர் 2 3 ஹவர்ஸ் 300 மார்க். இந்த 2 பேப்பருமே நம்ம என்ன கோர் இன்ஜினியரிங் கேட்டகரி செலக்ட் பண்ணோமோ அது ரிலேட்டடா அதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ டோட்டலா 600 மார்க்ஸ்க்கு எழுதணும்.
ஸோ நம்ம இந்த மெயின்ஸ் எக்ஸாம்ல நமக்கு கால்குலேட்டர் ரெக்வயர்டா இருந்துச்சுன்னா அவங்க அலோவ் பண்ணுவாங்க யூஸ் பண்றதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூ கண்டக்ட் பண்றது பார்த்தீங்கன்னா, யுபிஎஸ்சி போர்டு தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ 200 மார்க்குக்கு. இதுல மினிமம் மார்க் குவாலிஃபிகேஷன் எதுவுமே சொல்லல. ஸோ நம்ம 200க்கு எவ்வளோ வாங்குறோம் அப்படிங்கிறது நம்ம ஃபைனல் மார்க்ல வந்துட்டு ஆட் ஆயிட்டு நம்மள வந்து ஷார்ட் லிஸ்ட்ல வந்து கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபைனல் மெரிட் ரேங்கிங் எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் 1 அதாவது பிரிலிம்ஸ்ல நீங்க எக்ஸாம் எழுதினா 500 மார்க்குக்கு எவ்வளோ வாங்கியிருக்கீங்க. அதே மாரி மெயின்ஸ்ல 600க்கு எவ்வளோ வாங்கியிருக்கீங்க. 2யும் ஆட் பண்ணிட்டு, அது கூட இன்டர்வியூ மார்க்கையும் ஆட் பண்ணி டோட்டலா 1300க்கு எவ்வளோ அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட ஃபைனல் மெரிட் இருக்கும். ஸோ நீங்க வந்து கிளியர் பண்ணீங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு லிஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் பிரிப்பேர் பண்றதுக்கு நம்ம சிலபஸ் எங்க போய் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ யுபிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் upsc.gov.in அதுல போயிட்டு எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஐகான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா, லேட்டஸ்ட்டா அவங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து லிஸ்ட் வரும். அதுல வந்து நீங்க இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன கிளிக் பண்ணீங்கன்னா, அதுக்குள்ள வந்து உங்களோட ஃபுல் பிடிஎஃப் இருக்கும். ஸோ நீங்க இந்த பிடிஎஃப்ப தான் வந்து கம்ப்ளீட்டா நீங்க ரெஃபர் பண்ணணும். எதுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அப்ளை பண்றதுலங்கிறது, ஆ சிலபஸ்ல இருந்து, எக்ஸாம் ஸ்ட்ரக்சர்ல இருந்து, ஏஜ் லிமிட்ல இருந்து, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ல இருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த கம்ப்ளீட் பிடிஎஃப்ல இருக்கும். ஸோ நீங்க இந்த பிடிஎஃப்ப ரெஃபர் பண்ணீங்கன்னா, அங்க வந்து உங்களோட கோர்க்கு தகுந்த கோர் பிரான்ச்சுக்கான சிலபஸ் அங்க இருக்கும். நீங்க அதுலருந்து அத காப்பி பண்ணிட்டு நீங்க பிரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபைனலா இந்த எக்ஸாம்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். டெக்னிக்கலா நான் வொர்க் பண்ணணும். பட் கவர்ன்மெண்ட்ல வொர்க் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஸோ டெக்னிக்கல் நாலேட்ஜ் லைஃப் லாங் நம்ம ஒர்க்ல யூஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸாம் ஒரு நல்ல ஆப்ஷன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோஸ்ல ஃபர்தரா ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா, என்னோட மெயில் ஐடி குடுத்துருக்கேன். அதுல வந்து என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.